ஒரு நைட் ஒரு 9 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பும்போது நல்லா ஃபுல் இருட்டு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரோடெல்லாம் சேரடிச்சு தேங்கி நின்றுட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு கார் வந்து சேரடிச்சிருச்சு. ஒரு மாதிரி கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஜோன் ஆயிடுச்சு. அதாவது சேரடிச்சது வந்து கடுப்பாயிருச்சு. நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து சைக்கிள் இருந்த மாதிரி இருந்துச்சு. இருட்டு அப்படிங்கும்போது எனக்கு சைக்கிள் ரிஃப்ளெக்ஷனும் எதுவும் பெருசாக இல்லை. கிட்ட வந்தால் பார்த்தா அப்புறம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டு இப்படி வளைச்சி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த சைக்கிளை வந்து அவங்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ இழுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னடாச்சு ஹசோடை போட்டு திரும்பி பார்த்தா சைக்கிள் வந்து இங்கே ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிச்சு போல். இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சைக்கிளை சாச்சு போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம் அப்படின்னு நிற்கும் போது சுற்றி யாராவது வந்து ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. ஸோ நான் அப்படியே அவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு போயிடுவேன். ஸோ இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த தைரியம்லாம் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம், பெருசாக யாரும் சுற்றியும் பார்க்குறதுக்கே இல்லை அப்படிங்கும்போது தான் நான் போவேன். ஸோ இந்த தடவை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்க. சும்மா லைட்டாக தான் மழை பெஞ்சு தான், ஒருத்தன் கூட உள்ளே வரல. அது ஏன்னு தெரில. ஸோ நானும் போயிட்டு அந்த ட்ரெஸ் மாட்டினதை எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது ஏன் வரல, இந்த துளிவுண்டு மலைக்காவா பண்ணாமல் இருக்காங்க, அது என்ன புரியல. பட் ஹெல்ப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அவங்க பெருசாக அவங்களும் இந்த மாதிரி பரபரப்பில் தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் வர்ற வழியில் அப்படியே ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரி இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. உள்ளே இன்னும் எனக்குள்ளேயும் மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை யார்ட்டையா ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால சிக்கிட்டிங்களே, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நன்றி.